அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் ரொம்ப சிறப்பா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நமக்கும் சிறப்பா முடிஞ்சிருச்சு. தொண்டை கம்பி இருக்கு, பார்த்தாலே நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்க சிறப்பா முடிஞ்சிருக்கு அப்படின்னு. அந்த வைப்பை விட்டுட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக தரப்புல இருந்து 2026 தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குறுதி அப்படிங்கறத வெளியிட்டிருக்காங்க. சோ அது என்ன, அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி பல வருடங்கள் கழித்து அஜித்குமார் அவர்கள் கேம்பா கோலா விளம்பரத்துல நடிச்ச அந்த விஷயம் பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. அது அவ்வளவு பெரிய சர்ச்சையா மாத்தணுமா, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நேத்தி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய 2026 தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த வாக்குறுதி முக்கியமானதா, கவனிக்கப்பட வேண்டியதா அப்படின்னா கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டியதுங்க. ஏன் அப்படின்னா 2021 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. வந்தாங்க, நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். ஆனா ஒரு இம்பாக்ட் அந்த தேர்தல் நேரத்துல அது திமுகவுக்கு கொடுத்துதா அப்படின்னா கொடுத்தது. அப்படி இருக்கப்போ அதிமுக யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்கல்ல, 2021 அவ்வளவு வாக்குறுதியை கொடுத்துட்டு திமுக செய்யல, ஆனா 21 தேர்தல்ல அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னா பண்ணுச்சு அப்படிங்கறது அதிமுக யோசிச்சிருப்பாங்கல்ல. அந்த அடிப்படையில நேற்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக தரப்புல இருந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இத மாதிரி அந்த தேர்தல் வாக்குறுதிகளை தயாரிக்கிறதுக்குன்னு. சோ அதுல முதற்கட்டமா நேத்து எடப்பாடி பழனிசாமி அவங்க சில வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அவங்களுடைய ஆட்சியில ஒரு பெரிய சாதனையா சொல்லிக்கிறது அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை நாங்க கொடுக்கிறோம், நாங்க 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கிறோம் மாசம் மாசம் குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதை ஆஃப் பண்ற மாதிரி திமுக தன்னுடைய பெரிய சாதனையா சொல்ற அந்த விஷயத்தை ஆஃப் பண்ற மாதிரி அதிமுக தரப்புல இருந்து நாங்க குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம். குலவிளக்கு அவங்க திமுக மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்றாங்க, இவங்க குலவிளக்கு திட்டம் அப்படின்னு அதை அறிவிச்சிருக்காங்க. சோ நாங்க வந்தா அந்த 1000 ரூபாய் கிடையாதுங்க, நாங்க வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த அதிமுக தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இது மக்கள் மனசுல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதை தாண்டி திமுக ஒரு பெரிய கையா பெரிய நம்பிக்கையா நம்பிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, நாங்க 1 கோடிக்கு மேல குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கோம், அவங்க ஓட்டு போட்டாவே நாங்க ஜெயிச்சிருவோம், ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்பிட்டு இருந்தாங்கல்ல. சோ அது உடைப்படுற மாதிரி, அதை தூக்கி உடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயமே நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த நேத்தி அதிமுக தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இது கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்கும். சரி, யார் என்ன செய்ய போறாங்க, எதுவும் பண்ண போறது இல்ல, இவங்க 1000 ரூபாய் தந்துட்டு இருக்காங்களா, இவங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க, சோ இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னொரு விஷயம், திமுக அவங்க ஆட்சியில செஞ்ச ஒரு பெரிய சாதனையா சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து, கட்டணமில்லா பேருந்து கொடுக்கிறோம் அப்படிங்கறத இன்னொரு சாதனையா சொல்லிப்பாங்க. அந்த லிப்ஸ்டிக் பேருந்து நம்மளாம் பார்த்திருப்போம் இல்லையா, அதை திமுக ஒரு பெரிய சாதனையா சொல்லிப்பாங்க. பட் இப்போ அதிமுக தரப்புல இருந்து அதை க்ளோஸ் பண்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க பெண்களுக்கு தானே இலவச பேருந்து அப்படிங்கறத கொடுக்குறீங்க, நாங்க ஆண்களுக்குமே இலவச பேருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி பேருந்து இலவசமா விட்டுட்டு இருந்தா போக்குவரத்து துறை நட்டமா தான் போகும். பட் ஆனா அதை சிலர் தான் யோசிப்போமே தவிர, மக்கள், வெகுஜன மக்கள் எதை பார்ப்பாங்க, யாரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க அப்படின்னு தானே பார்ப்பாங்க. சோ அந்த அடிப்படையில திமுக இந்த ஆட்சியில செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான விஷயம், மகளிர் உரிமை தொகை அதை ஓவர்டேக் பண்ற மாதிரி அதிமுக தரப்புல இருந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படிங்கிறது திமுக ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதிமுக தரப்புல இருந்து அதை நாங்க ஓவர்டேக் பண்றோம், நீங்க சொன்னதை விட நாங்க அதிகமா சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாம என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில செயல்பட்டு இருந்த நிறைய திட்டங்கள் இருக்கும்ல, அதை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறுத்தி இருப்பாங்கல்ல. சோ அந்த விஷயத்தை நாங்க திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் கொடுக்கப்படும், 5 லட்சம் பெண்களுக்கு திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா மானிய விலையில் ஸ்கூட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல கிராமப்புறங்கள்ல வாழக்கூடிய வீடு இல்லாத மக்களுக்கு நாங்களே இடம் ஒதுக்கி நாங்களே காங்கிரீட் வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க. இது இல்லாம 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, அதை நாங்க 150 நாளா மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் 2021 திமுக கொடுத்த வாக்குறுதி தான். நாங்க வந்தோம் அப்படின்னா
100 நாள் வேலைக்கான அந்த ஊதியத்தை அதிகப்படுத்துவோம், 100 நாள் வேலையை வந்து 150 நாளா மாத்தும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை செய்யல. பட் அதிமுக வந்து நாங்க வந்தா இதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே முதற்கட்டமா இப்ப அதிமுக தரப்புல இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய வாக்குறுதி. இந்த 2026 தேர்தலுக்கான அந்த களத்தை ரொம்ப இனிஷியலாவே தொடங்கினது அப்படின்னா அதிமுக தான். ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க அந்த பிரச்சார பயணம், எழுச்சி பயணத்தெல்லாம் தொடங்கினாங்க. அவங்க தான் அந்த களத்தை பரபரப்பா ஆக்குனாங்க. சோ அதே மாதிரி முதற்கட்டமா அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டு ஒரு என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கவனத்தை அதிமுக இந்த வாக்குறுதி மூலமா ஈர்த்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். 1000 ரூபாய் இப்ப இருக்க 1000 ரூபாய் ஜெயிக்க போதா இல்ல கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்ற 2000 ரூபாய் ஜெயிக்க போகுதா அப்படிங்கறதால நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் வந்து ரொம்ப நாளா பல வருஷங்களா 10-15 வருஷத்துக்கு மேல விளம்பரத்துல நடிச்சதே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஏன் விளம்பரம்? அவருடைய படத்து ப்ரொமோஷனுக்கு கூட அவரு போக மாட்டாரு. எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நான் வந்து நடிக்கிறேன், அதோட என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விளம்பரத்துக்கும் வராம இருந்த அஜித்குமார் அவர்கள் வந்து இப்போ கேம்பா கோலா, ரிலையன்ஸ் உடைய கேம்பா கோலா விளம்பரத்துல நடிச்சது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. என்னப்பா விளம்பரத்திலே நடிக்க மாட்டேன், நான் யூஸ் பண்ணாத ஒரு பொருளை எப்படி நான் வந்து மக்களுக்கு ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த அஜித்குமார் இந்த விளம்பரத்துல நடிச்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் வந்து அஜித்குமாரை என்னதான் ஃபாலோ பண்ணாலும் சரி, பிடிச்சிருந்தாலும் சரி, கேள்வி அப்படிங்கிறத எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய படத்து ப்ரொமோஷனுக்கு நீங்க போக மாட்டீங்க, நீங்க உங்களுடைய சம்பளத்துக்கு நடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ என்னத்துக்காக ஒரு விளம்பரத்துக்கு நடிச்சிருக்கீங்க? நீங்க டெய்லி இந்த கேம்பா கோலா தான் குடிக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க இதை தான் குடிக்கிறாங்களா? உங்க வீட்டுல நீங்க இதை தான் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணல அப்படின்னா அப்புறம் என்ன காரணத்துக்காக இதை வந்து நீங்க ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பக்கம் கேட்கிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி அஜித் அவர்களுடைய ரசிகர்களை கேட்கிறாங்க அப்படிங்கறத ஒரு விஷயம். அங்க வந்து அஜித் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தீவிரமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அஜித் அப்படின்னு சொன்னாவே சந்தோஷப்படக்கூடிய, அவருடைய படத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கக்கூடிய எவ்வளவோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அஜித்தை அந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த ரசிகர்கள் கிட்ட ஒரு பக்குவம் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல நம்மளால பார்க்க முடியுது. என்னப்பா பக்குவம் இந்த விஷயத்துல அப்படின்னா, இத மாதிரி அஜித் அவர்கள் ஒரு விளம்பரத்துல நடிச்சிட்டாங்க, கீழே வந்து அது சர்ச்சையா போயிடுச்சு, தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாம் அதை எதிர்த்து பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ அஜித் ரசிகர்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா நம்ம தலை வந்து இப்படி நடிச்சிருக்க கூடாது, விளம்பரத்துல நடிச்சிருக்க கூடாது, சொந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு கூட வராத, நான் விளம்பரத்துல நடிக்க மாட்டேன், என்ன நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கு தப்பான ஒரு விஷயத்த ப்ரொமோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம தலை வந்து இந்த விளம்பரத்துல நடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ரசிகர்களே சொல்ற விஷயம் அப்படிங்கிறது ஒரு பக்குவமான மனநிலையில அஜித் ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இந்த பக்குவத்தை அவங்களுக்கு கொடுத்ததே அஜித்குமார் தான். ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே சும்மா தேவையில்லாத எனக்கு பாலாபிஷேகம் பண்றது, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க வேலையை பாருங்க, உங்க பொழப்ப பாருங்க, என்னோட படம் ரிலீஸ் ஆகுதா, நல்லா இருக்கா, வந்து பாருங்க அப்படின்னு தான் அஜித்குமார் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அவங்களுடைய ரசிகர்களை பக்குவப்படுத்தி வச்சாங்க. பட் அவங்க இப்போ ஒரு தடம் மாறி போறாங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயத்த மாறுதலா பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதை அந்த ரசிகர்கள் ஏத்துக்காம அவரு எங்க தலைதான், ஆனா அவரு தப்பு செஞ்சா நாங்க சுட்டி காட்டுவோம் அப்படிங்கிற அந்த பக்குவத்தோட இப்ப சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் ரசிகரா இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டார் வந்து ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா நாங்க எது செஞ்சாலும் முட்டு கொடுப்போம் அப்படிங்கிறத தாண்டி தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில ரசிகர்கள் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது அஜித் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, விஜய், சூர்யா, விக்ரம், கமல், ரஜினி யாரா இருந்தாலும் சரி, எல்லா ரசிகர்களுக்கும் அந்த பக்குவம் அப்படிங்கிறது தேவை. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க முட்டு கொடுப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஏதாவது தவறா பண்ணா, எங்களுக்கு பிடிக்காத செஞ்சா நாங்க சுட்டி காட்டுவோம் அப்படிங்கிற பக்குவம் ரசிகர்களுக்கு தேவை. அதை அஜித் ரசிகர்கள்ட்ட பாக்குறப்போ உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி மற்ற நடிகர்களும் தங்களுடைய ரசிகர்களை வந்து அந்த பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சாங்கன்னா நல்லா இருக்கும்.